மேம், ஆ. அப்போலாம் எல்லார் ஆத்துலயும் தீபாவளி அப்போ பட்சணம் பண்ணுவாங்க. இப்ப யார் ஆத்துலயுமே பண்றதே இல்லைங்க. ஆமா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பட்சணம் ஏன் ஆத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே சில விஷயங்கள்லாம் இருக்கு தீபாவளின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பர்சனல் டச் இருக்கும். ஏன்னா நம்பளே நம்ம அம்மாவே உட்காந்து அதிரசம் பண்ணி குடுக்குறா, முறுக்கு பண்ணி குடுக்குறான்னா, அத சாப்பிடும்போது எங்க அம்மா பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம். இன்னொன்னு ஃபேமிலி பாண்டிங். அப்போலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்துருவா. ஸோ 2 நாள் முன்னாடியே வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். அப்போ மொத்தமா ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து ஆத்துல அவளுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பிடிக்குமோ பசங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பா பெரியவா. ஸோ இன்னொன்று வந்து பியூரிட்டி, குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி இது எல்லாமே வந்து பட்சணங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நாள் பட வரும், மாவெல்லாம் அவளே அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாள். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் யார் ஆத்துலேயுமே அதுக்கு டைம் கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, இன்னொன்று மனுஷா பெருசாக கிடையாது. எல்லாருமே அங்கங்கே இருக்கா. பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட எங்கேயாவது டின்னருக்கு போகலாமா, இல்லை எங்கேயாவது லஞ்சுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர யாருமே பெருசாக ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதே இல்லை. சாயாசி கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தீபாவளி ஸ்வீட் ஸ்டால் போடுறோம். ஸோ நீங்கள் யாராவது ஆற்றுல ஸ்வீட்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கவலையே படாதீங்கோ. நீங்கள் அந்த காலத்தில் எப்படி பண்ணாலோ, உங்கள் ஆற்றுல உங்கள் அம்மா எப்படி பண்ணாலோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது பிராமின் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸும் கூட. ஸோ நீங்கள் அப்போல்லாம் எப்படி உங்கள் அம்மா பண்ணி சாப்பிட்ருக்கேன், என்னோட பாட்டி பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சாயாஸ்னி கேட்டரிங் நடத்துகிற 9th இயர் தீபாவளி ஸ்வீட் சேல் அதுக்கு வந்துருங்கோ. இது எப்போ நடக்கிறதுனா அக்டோபர் 17, 18, 19 அசோக் நகரில் லக்ஷ்மி ஹாலில் நடக்கிறது. இது எங்கே இருக்குன்னா அசோக் பில்லர்லேருந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ அந்த இடத்துல நடக்க போகிறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராலும் பட்சணங்கள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அவளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லை எனக்கு பட்சணங்கள் கண்டிப்பாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பட்சணம் பண்ணுறவா வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் அவளுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் பாட்டியோ பண்ணி கொடுத்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் என்ன, எதை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஐட்டத்தை நம்ம ஸ்டாலில் நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். யாராவது ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி சொல்கிற அந்த ஐட்டத்தை நம்ம ஸ்டாலில் கண்டிப்பாக ரெடி பண்ணுறான். ரொம்ப நாளாக பண்ணாத ஒரு ஐட்டமாக இருக்கணும். இது ரொம்ப நாள் ஆச்சு, நான் எந்த கடையிலையுமே வாங்கலை பார்க்கல அப்படின்னு ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.